Hello friends, good morning everyone. So நேத்து வந்து crude oil inventory data வந்திருக்கு. So crude oil inventory data என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம் அப்படினா so நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க. So இதுக்கு முன்னாடி கொடுத்த crude oil inventory data வந்து கொஞ்சம் சப்ளைல இருந்தது. பட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு -6.014 m வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா டிமாண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் டிமாண்டில் இருக்குன்னு சொல்லி ஸோ யூஎஸ் எனர்ஜி ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது டிமாண்டில் இருக்கிறனால ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அதே நாளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நேற்று வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1.36% வரைக்கும் அப் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் தானா? அதுவும் கிடையாது. இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல்ல போயிட்டு இருக்கு. $0.22 வந்து பிரேக் அவுட். அது மட்டும் இல்லாமல் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு யூஎஸ் ஆயில். ஸோ நேற்றோட ஹை வந்து $63.01. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவும் நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி நேற்று ஹையை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு என்ன மாதிரி வந்து சான்சஸ் இருக்கு? ஸோ நேற்றே சப்போர்ட் எடுத்திருக்கு 5428ல சப்போர்ட் எடுத்து ஸோ நமக்கு வந்து 5500 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நான் வந்து வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் கேண்டல். ஸோ இந்த இடத்துல நமக்கு பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் எப்படி இந்த 5500க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல கீழே ஓப்பன் ஆனால் கூட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த 5500க்கு மேலே கேண்டில்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோ 15 மினிட்ஸ் கேண்டிலோ க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 5587 to 5608 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 87 பாயிண்ட்ஸ் டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடம் 5608 5587. ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இங்கேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மார்னிங்ல பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 5500. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா எல்லாம் பாசிட்டிவ்ல வந்துட்டு இருக்கனால ஸோ இந்த இடம் வந்து ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கேப்சர் வந்து பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணாம இந்த சப்போஸ் கீழெல்லாம் ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்தது அப்படின்னா ஸோ இந்த ஜோன் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 5420. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங்கான க்ரூட் ஆயில் லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று ஈவினிங் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் 242ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான பிரேக் அவுட் செல் சைடு பிரேக் அவுட் இடம் வந்து 237.6. ஸோ நேச்சுரல் கேஸ் ஸ்பாட் இதுவும் ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 237.6. ஸோ கோல்டு தான் தடுமாறிட்டே இருக்குங்க. டெய்லி ஒரு நாள் ரெட் கலர் கேண்டில், ஒரு நாள் பை கேண்டில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஸ்டேபிளாகவே இல்லை கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்று வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $32 வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணனால ஒரு பை கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3375 கிட்டத்தட்ட இன்னொரு 30 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். கோல்டு சில்வர் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து போகலாம். இதெல்லாம் வந்து அவசியம் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் நேற்று சொல்லியிருந்தேன் இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் 875.20. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில் என்னன்னா பையர்ஸ் தான் கொண்டு வந்து மார்க்கெட்டை வந்து அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இந்த ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம வந்து அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரே நாளாக நடக்குமான்னு தெரியல. ஸோ ஸ்விங் டார்கெட் தான் ஆல்ரெடி ஸ்விங் டார்கெட் தான் சொல்லியிருந்தோம் 895 கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் மேலே வரும். ஸோ இன்னைக்கு ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து காப்பரில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் MCX 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆகுது போகுது. வர மண்டே வந்து ஆகஸ்ட் 25, 26, 27. ஸோ மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா
ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்டார்ட் மெத்தட்னு சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் த கிளாஸ் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.